உண்ணா நோன்பு இருப்பதை பற்றிய கேள்வி இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வருகிறது. உண்ணா நோன்பு என்பது அது ஒரு நல்ல பழக்கம். நமது உடலை வருத்தி அதன் மூலம் ஆன்மீகத்திலே வளருது, கடவுளோடு நல்லுறவிலே வளருது. பரிசேயர்களைப் போல வெளிவேடத்திற்காக இருப்பது நல்லதல்ல. புனித திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களும் உண்ணா நோன்பு இருந்திருக்கிறார்கள். அது பாவ மன்னிப்பை பெறுவதற்கும் மனம் திரும்பி வருவதற்கும் உதவியாக இருந்திருக்க வேண்டும். தவக்காலம் என்றால் பலர் நாம் உண்ணா நோன்பு இருக்கிறோம். இன்னும் வருடம் முழுவதும் வெள்ளிக்கிழமைகளில், வியாழக்கிழமைகளில், ஏதாவது வாரத்திலே ஒரு நாளில் உண்ணா நோன்பு இருக்கிற சகோதர சகோதரிகள் பலர் உண்டு. இவ்வழக்கத்தை பக்தியோடு கடைபிடிக்க இயேசு அழைக்கிறார். இயேசுனுடைய பிரசன்னம் இன்னும் நாம் ஆன்மீகத்தில் வளர உதவி செய்யும். முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் சாமுவேல் சொல்வது போல பலியை விட கீழ்ப்படிதல் முக்கியம். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அதை கடைபிடித்தல். எனவே வெளிப்புற சடங்கு முறைகளை எல்லாம் அவ்வப்போது நாம் ஆய்வு செய்து பார்த்து கொண்டால் உள்ளுக்குள்ளே ஆன்மீகத்திலே நாம் வளருவோம். இதை மனதில் இருத்தி நல் வழியிலே செல்வோம். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.